ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்கான என்னோட ஒரு லஞ்ச் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது கூடவே பக்ரீத் விளாக் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மட்டன் கிரேவி ரெசிபி கேட்டிருந்தீங்க. அம்மா கிட்டே கேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மட்டன் வந்து நான் எப்படி போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி மஷ்ரூம்லாம் வரும் இல்லையா, அந்த பாக்ஸில் போட்டுட்டு மேலே வந்து கிளிங் ராப் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப அதிகமாகலாம் நான் மட்டன் போட்டு வைக்கல, ஒரு 2 பாக்ஸ் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நாள் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடவும் கூடாது, அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. மட்டன் எடுத்து காலையிலே வெளியே வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு 10:30 போல் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேட்டில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் டீஃப்ரோஸ் ஆயிரும். அக்மல் குட்டி வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீட்டில் தான் இருந்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க கொஞ்சம் மழை வர இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட் அப்படி தான் இருக்குது. நல்லா வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரல் வர ஆரம்பிச்சிடும். இப்படியே தான் போயிட்டுருக்கு. துணியெல்லாம் காய போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஜயான் குட்டி பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு வெயிலில் வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் போட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வைக்க போகிறோம். சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதில் அரிசி கழுவுன 2வது தண்ணி இருக்கு இல்லையா, கழனி தண்ணி, அது ஊற்றிக்கலாம். அது ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2-3 பல் அதையும் சேர்த்துட்டு விளக்கெண்ணெய் வந்து ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பொங்கி ஊற்றாது, குக்கரில் பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராது. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் விட்டுட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிரும், சாம்பார் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து அரிசியை போட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியை போடணும்லாம் கிடையாது, முன்னாடியே நான் எப்போவுமே போட்டுருவேன். போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு மேலே ஒரு சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். சாப்பாடு வேகிறதுக்குள்ளே அந்த தண்ணியும் சூடாயிரும். அந்த தண்ணியில் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆயிரும். அதே சமயம் கேஸையும் நம்ம மிச்சப்படுத்தலாம். எப்போவுமே இந்த மாதிரி நான் வச்சு விட்டுருவேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மேலே வைக்கிற சட்டி மட்டும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த கீழே வைக்கிற சட்டியோட வாய்க்கு அளவாக வச்சோம் அப்படின்னா தண்ணி வெளியே வராது. இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நூக்கல், கேரட், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காயை கட் பண்ணுறப்ப வர வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். எப்போவுமே கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு லாஸ்ட்டாக அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். நான் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். சும்மா வியூஸ்க்காக எல்லா டிப்ஸையும் கொண்டு வந்து நான் போட மாட்டேன். நம்ம லைஃப்பில் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் அதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே போல் தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயமும் நான் ஃபாலோ பண்ணி அதை எப்போவுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காயோட வேஸ்ட் எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டு அந்த பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சாம்பாருக்கு நம்ம எப்படி காய் வெட்டுவோமோ அப்படி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வேலையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற லஞ்ச் மெனுக்கு வெங்காயம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே உரித்து வச்சிட்டிங்கன்னா போதும், 1 மணி நேரத்தில் நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். 2 குக்கர் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு மாறி மாறி வச்சிட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சாம்பாருக்கு எப்போவுமே காயெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குலையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. சாம்பாருக்கு இப்படி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துக்கிறேன்.
இந்த சாம்பாருக்கு முருங்கைக்காய் போட்டால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வீட்டில் முருங்கைக்காய் இல்லை, அதனால தான் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாவும் இது கூட கட் பண்ணிக்கலாம். இன்னொரு தக்காளி வந்து மட்டன் கிரேவிக்காக வச்சுருக்கேன், அதனால தான் 4 தக்காளி எடுத்தது. தக்காளி இன்னும் 2 கூட போடலாம். இன்றைக்கி வந்து இந்த சாம்பாரில் மாங்காய் சேர்க்க போகிறோம், அதனால தான் இன்றைக்கி புளியும் சேர்க்கலை. இந்த மெத்தடில் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு இது கூட ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். சாம்பார் கூட காய் போடுறப்ப பச்சை மிளகா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் போட மறந்துட்டேன். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போடாமையா, ஸோ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா டீஃப்ரோஸ் ஆயிடுச்சு. சுடு தண்ணி மேலே ஒரு 10-15 நிமிஷம் வச்சோன்னாலே போதும், சீக்கிரம் டீஃப்ரோஸ் ஆயிரும். பிளைன்ஸில் இருக்கவங்களுக்கு இது தேவை கிடையாது. இங்கே ஹில் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டீஃப்ரோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சா தான் ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பக்ரீத்னாலே மட்டன் தான் நிறையா வரும், மட்டன், பீஃப் இதெல்லாம். ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரீசரில் ரொம்ப நாள் போட்டு வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு உப்பு கண்டமும் பார்த்திங்கன்னா போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீசரில் வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு வந்து நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக காலி பண்ணிடுங்க. ஸோ மட்டனை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, வடித்து விட்டுட்டேன். ஏன்னா சாம்பார் வச்ச குக்கர் இருக்கு இல்லையா, அதில் தான் மட்டன் செய்யணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பாரை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிளேட்டில் சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா வந்து ஒரு 2-3 வரமிளகாவை இந்த மாதிரி 2-2 உடச்சி வச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறப்ப வரமிளகா போட்டோன்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளித்து விட்டுறலாம். இப்போ அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு போடுறதுக்கு மாங்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தாளிச்சிட வேண்டியது தான். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பிளேட்டில், அதை எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி, இது வந்து வீட்டில் அரைச்சது, இந்த சாம்பார் பவுடர் வந்து ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கரிஞ்சிடாமல் லைட்டாக வதக்கி விட்டுட்டு சாம்பார் எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். சாம்பாரை அப்படியே டைரெக்டாக எடுத்து குக்கரோட ஊற்றிடாதீங்க, ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிரும். ஸோ 2-3 கரண்டி இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தூக்கி மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா கையிலையும் ஆவி அடிக்காது. ஸோ அவ்வளோதான், சாம்பாரை தாளித்து விட்டுட்டு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா மாங்காய் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாங்காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கணும்.
கசூரி மேத்தி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா சாம்பாரோட மனம் செம்மையாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே கடையில் வரும் பாருங்களேன், அந்த சாம்பார் மனம் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பாரை வச்சு முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜயான் குட்டிக்கு ஊட்டி விடுறதுக்கு வந்துட்டு அவரும் தூங்கி முழிச்சிட்டாரு. ஸோ ஜயான் குட்டிக்கு பார்த்திங்கன்னா நீ கேரட் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஜயான் குட்டிக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா கண்டிப்பாக ஒரு vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அவருக்கு இதை ஊட்டிட்டு அதுக்கப்புறமா போய் தான் மட்டன் கிரேவி வைக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் இது. இப்போ சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் வேணாலும் சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நல்லா வதக்கிடுங்க. அம்மா அன்றைக்கி எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஃபுல்லாக கொழுப்பு கறியாக இருந்ததுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நார்மல் கறினால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது. அதனால தான் நான் கம்மியாக ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கலருக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் எல்லாமே போயிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். அதில் மட்டனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட நல்லா வதக்கிடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த மட்டனோட கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டனை வந்து வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மட்டன் கிரேவிக்கு வந்து நல்லா வதக்கணும். வதக்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு ரொம்ப புளிப்பில்லாத நல்ல திக்கான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவிக்கு டேஸ்ட் தரதே இந்த தயிர் தான். அதனால தான் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தோம். கண்டிப்பாக 1/2 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பில்லாத தயிராக மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தயிரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா மட்டன் வந்து நமக்கு நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ மல்லித்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுக்கிறேன். ஜயான் இங்கே காணோம். ஜயான் பட்டு இங்கே. ஸோ மட்டன் விசில் வர்றதுக்குள்ளே ஜயான் குட்டி கூட கொஞ்சம் நேரம் போய் விளையாடிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா ப்ரெஷர்லாம் போயிருச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்போ ஒரு 3 விசில் வந்துச்சு. மொத்தமாக ஒரு 4 விசில் விட்டுருந்தேன். மட்டன் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, இதை அப்படியே வேறு ஒரு பேனுக்கு மாற்றிட்டு நல்லா அந்த தண்ணியை வற்ற விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.
ஸோ மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம சாம்பாருக்கு தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் சுண்டுனா சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் கீ ரைஸ் இல்லைனா பிரியாணிக்கு செஞ்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சாம்பாருக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் இன்னும் நல்லா சுண்ட வைக்க போகிறேன். அப்போ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும்ன்ட்டு விட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, தயிர் சாதம், அதுக்கப்புறம் புளி சாதம், லெமன் சாதம் கூடலாம் சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம், பிரியாணி, குஸ்கா, கீ ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே கிரேவியை வந்து நீங்கள் பீஃப், அதுக்கப்புறம் சிக்கன் எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக பக்காவாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கிரேவி தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ கேஸை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி அக்மல் குட்டி வீட்டில் இருக்கார் இல்லையா, ஸோ அதனால் அவர் வந்து ஃபஸ்ட்டே உட்காந்துட்டார். ஸோ நல்ல சூப்பரான சாம்பார், அது கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். அக்மல் குட்டிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். ரசம் வந்து நேற்று வச்சது இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான லஞ்ச் மெனு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அக்மலுக்கு வந்து எந்த ஒரு மட்டன் கிரேவி எது வச்சாலுமே சாப்பாடோட போட்டு பரட்டி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம். ஸோ அவர் வந்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் எங்களோட லஞ்சை சூப்பராக சாப்பிட்டோம். சாம்பாரும் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அன்னைக்கு லஞ்ச் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மட்டன் இல்லைனா பீஃப், சிக்கன் எதில் வேணாலும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருந்துச்சு. சரியாக 1 மணி நேரம் இருந்துச்சுன்னா போதும், இந்த லஞ்ச் மெனுவை ரொம்பவே சூப்பராக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். ரைஸை ஒரு அடுப்பில் வச்சுட்டு 2 குக்கர் இருந்துச்சுன்னா ஒரு குக்கரில் சாம்பார், ஒரு குக்கரில் வந்து மட்டன் கிரேவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.